கூப்பிட்டிருக்கேன், செலிபிரிட்டிஸ் கூப்பிட்டிருக்கேன், ஏசப்பாவை கூப்பிட்டிருக்கேன். எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கு. இந்த அப்பா எங்கே போனானே தெரியல. பா பா ஓகே சார் ஓகே சார் பா கால் பேக் லைட் சார். பா இன்னைக்கு என்ன டே ஞாபகம் இருக்கா? நீங்க என்ன அன்னைக்கு சண்டே வச்சு என்னம்மா சொல்லுமா? என் பர்த்டே. ஷோ சாரிமா அப்பா மறந்துட்டேமா சாரி. ஏ தங்கோல செல்லோல சாரிமா என்னமா? ஐயய்யய்யய்யய்ய என்ன ஒரே சத்தமா இருக்கு? அம்மா பிறந்த நாளதும் பிள்ளை ஏமா வந்தோனே திட்ட வர. உடனே உனக்கு ஓம் பிள்ளை தான் வசதி, நாங்களாம் பிள்ளைகளை வளர்க்கல பாரு. ஆமாம்மா போமா பேசாம நீ உட்காருமாங்கிட்டு. பெரிய வந்துட்டான் ஏதாவது முடமிக்கிட்டே இருப்பான். சரிம்மா இன்னைக்கு நம்ம பெருசா செலிப்ரேட் பண்ணுவோம் சரியாமா? வாங்க ஏசப்பா, வாங்க ஏசப்பா, நீங்க வரணும் எதிர்பார்க்கவே இல்லை ஏசப்பா. வாங்க ஏசப்பா, ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா. வடிவேல் சார் வாங்க, நீங்க வரணும் எதிர்பார்க்கவே இல்லை. பிறநாள் வாழ்த்துக்கள். நம்ம யார் வம்புக்கும் போறதில்ல, நம்ம யார் வம்புக்கும் போறது. நம்ம உண்டு நம்ம ஜோடி உண்டு இருக்க வேண்டியதே. ஆளையும் மண்டியும் ஏசப்பா, பாரு. ஏசப்பா, நீங்க இந்த சேர்ல உட்காருங்க ஏசப்பா. ஆளையும் மண்டையும் பாரு. வம்புக்கும் போறதில்ல தும்புக்கும் போறதில்லையா. இவ வந்ததே பெரிய துன்பம் தான். மாவு சார் வாங்க, நீங்க வரணும் எதிர்பார்க்கவே இல்லை. உங்களுக்கு ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ ஏசப்பா. ஏசப்பா, நீங்க இந்த சேர்ல உட்காருங்க ஏசப்பா. சரியான பைத்தியக்காரனா இருப்பான் போல. ஃபோனை வச்சு சுத்திக்கிட்டே இருக்கான். ஃபோன் பைத்தியமா இருப்பான் போல. இந்த காலத்து பிள்ளைங்களாம் இப்படிதான் போல. ரொம்ப கஷ்டம். கலைஞரியா வாங்க வாங்க, நீங்க பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் மகளே. தமிழர்களே, நீங்கள் என்னை கடலில் தூக்கி போட்டாலும் நான் கவிழ்ந்து விடமாட்டேன். கட்டு மரமாகத்தான் இருப்பேன். அதில் மீது நீங்கள் ஏறி பயணம் செய்யலாம். நன்றி, வணக்கம். ஏசப்பா, நீங்க இந்த சேர்ல உட்காருங்க ஏசப்பா. இவர் தான் நம்ம காலத்து ஆளு. ஷாலினி மேம் வாங்க, நீங்க வரணும் எதிர்பார்க்கவே இல்லை. ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ. நான் இப்போ தான் லண்டன்ல இருந்து பார்லர் போயிட்டு வரேன். தெரியுமா? தெரியலையே. இந்த ட்ரெஸ்லாம் வந்து 1 lakh rupees. எல்லாருமே க்யூட்டாக இருக்குன்னு சொன்னாங்க. தெரியுமா? பா முடியல. ஏசப்பா, நீங்க இந்த சேர்ல உட்காருங்க ஏசப்பா. பா யாரா இவ? கண்ணுல மைய போட்டுக்கிட்டு நல்லா உதத்துல சாயத்தை பூசிக்கிட்டு வந்துட்டா அலப்பிக்கிட்டு. சை. மோடி சார் வாங்க, நீங்க வரணும் எதிர்பார்க்கவே இல்லை. ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ. பாரத் மாதா கி ஜெய். ஏசப்பா, நீங்க கொஞ்சம் தள்ளிக்கிறீங்களா? நல்லா பெரிய பெரிய ஆட்களை தான் கூப்பிட்டு இருக்காங்க போல. ஜெனிதா, எங்க அப்பாவை ஜூஸ் கொண்டு வரலையா? இன்னும் போய் சொல்லு சீக்கிரம். அப்பா டக்குனு எல்லாருக்கும் ஜூஸ் கொண்டுட்டு வாங்கப்பா. மகனே எனக்குப்பா. அம்மா சும்மா இருக்க மாட்டியா? வந்தாலும் இருக்கும் உனக்கு வேறேம்மா. அப்பமா வடிவேலு சார் ஜூஸே பார்த்துருக்க மாட்டார் போல. Cheers. அப்படின்னு நான் ஷாக் ஆயிட்டேன். ஐயோ என் பேத்திக்கு என்னாச்சுனே தெரியலையே. என்னாச்சுமா உனக்கு? ஐயோ என் பேத்தி இவ்வளவு நாள் நல்லா இருந்தாலே, இன்னைக்கு வேற சந்தோஷமா எல்லாரையும் கூப்பிட்டு இருந்தாலே, என்னாச்சு தெரியலையே. நல்லா இருக்கிற வரைக்கும் தோணங்க வேண்டியது, விழுந்தவன கேரடிக்கு பேச்ச பாரு. இவன் வேற போனை பேசிட்டு இருக்கான். ஏய் வாடா, பிள்ளை மயங்கி கிடக்குதுல, வாடா.
ஐயோ என் பேத்தியை காப்பாற்ற யாரும் இல்லையா, சந்தோஷமா இருந்தாளே. என்னமாச்சு பிள்ளைக்கு? தெரியலம்மா, நல்லா தான்ப்பா இருந்தா, ஆனால் டக்குன்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாப்பா. ஐயோ இந்த இருங்கம்மா, நான் ஃபோன் நான் டாக்டர் கூப்பிட்றேம்மா நான். சரிப்பா. யாரும்மா நீ? நான் டாக்டருங்க. நீ என்னமோ வேஷம் போட்டுட்டு வந்திருக்க டாக்டர்ன்ற? நான் 2 in 1ங்க. ஏங்க? ஓ சரிம்மா, ஆனால் என் பேத்தியை காப்பாத்துமா. பல்ஸ் ரொம்ப லோ ஆயிட்டு இருக்கு. நம்ம யாரும் பொழைக்கிறது ரொம்ப நம்ம கஷ்டங்க. யார் வீம்புக்கும் போறது நம்ம உண்டு நம்ம சோழி உண்டு இருக்க வேண்டியதே. கிளம்புங்க கிளம்புங்க கிளம்புங்க. அக்கா என்னக்காச்சு? அக்கா என்னக்காச்சு? அக்கா ஏசப்பா வாங்க ஏசப்பா, நீங்க தான் இந்த உலகத்துல எல்லாருக்கும் சுகம் தர தேவனா இருக்கிறீங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஏசப்பா. என் பேத்திக்கு இன்னைக்கு பிறந்த நாள் ஏசப்பா, ஆனா என்னன்னு தெரியல, திடீர்னு மயக்க போட்டு விழுந்துட்டா ஏசப்பா. நீங்க தான் சாமி என் பேத்தியை காப்பாத்தணும். ஏசப்பா காப்பாத்துங்கப்பா. மகளே எழுந்துரு. ஏசப்பா என்ன மன்னிச்சிருங்க ஏசப்பா. எவ்வளோ பேர் வந்தாங்க, யாருமே என்னை கண்டுக்காம போயிட்டாங்க ஏசப்பா. நான் உங்களை கவனிக்கவே இல்லை. நீங்கள் எனக்கு உயிர் கொடுத்துருக்கீங்க, என்னை மன்னிச்சிருங்க ஏசப்பா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அது யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ இல்லையோ, ஏசப்பா கரெக்டாக முக்கியத்துவம் கொடுத்துடணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கதையில் அந்த சின்ன பொண்ணு ஆண்டவரை வந்து அவள் பிறந்த நாளுக்கு அழைச்சா, ஆனால் ஒரு ஆப்ஷனாக மட்டும்தான் அவள் அழைச்சா. நீங்கள் தான் கண்டிப்பாக வரணும் ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கூப்பிடல, ஒரு ஆப்ஷனாக ஆண்டவரை கூப்பிட்டுருந்தா. ஆண்டவரோட உலக ஆசைக்கும் ஆடம்பரத்துக்கும் பிரபலங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தா. ஆனால் அவள் வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வந்த உடனே எல்லா ஆடம்பரமும் பிரபலங்களும் செல்வமும் அவளை விட்டு போயிடுச்சு. ஆனால் அவள் அழைச்ச தேவன் வந்து இன்றும் இன்றும் நேற்றும் மாறாதவராய் தேவனாக இருந்து அவளுக்கு சுகம் கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய இதயமாகிய வீட்டில் தேவனுக்கு முதலிடம் கொடுத்து இந்த கிறிஸ்மஸ் நாளிலும் நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு, சொந்தக்காரங்களுக்கு, ஃப்ரெண்ட்ஸுக்குன்னு சொல்லிட்டு நம்ம கிஃப்ட்டு ஸ்வீட்டு கொடுக்காம எல்லா ஏழை எளிய மக்களுக்கும் கொடுத்து இந்த கிறிஸ்மஸ் நாளை கொண்டாடுவோமா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென்.